போன எபிசோட்ல நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். விஜய் வாழ்க்கையில நுழைய போற அந்த புது உறவு யாருன்னு. நிறைய பேர் புது ஃப்ரெண்டு இல்ல தாத்தா பாட்டின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனா விஜய் தேடி பிடிச்ச அந்த புது ஃப்ரெண்டு மனுஷனே கிடையாது. 4 கால் உள்ள வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு ஜீவன். ஆமா, ஒரு குட்டி நாய். நம்ம நடுத்தர குடும்பங்கள்ல நாய் வளர்க்கறது சாதாரண விஷயம் இல்ல. சோத்துக்கே கஷ்டம்னா நாய்க்கு யாரு சாப்பாடு போடுறது? அப்படி இருக்கிறப்போ இந்த குட்டி நாய் எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? கண்டிப்பான அம்மா ஜமுனா இதை ஏத்துக்கிட்டாங்களா? வாங்க பார்க்கலாம். அன்னைக்கு சாயங்காலம் வாசல்ல மணல்ல உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தான் விஜய். அவன் கையில அந்த காலத்து ஃபேவரட் ஒரு பார்லிஜி பிஸ்கட்டு. அம்மா ஜமுனா உள்ள சமையல் கட்டுல இருந்தாங்க. அப்பா சீனிவாசன் இன்னும் கடையிலிருந்து வரல. விஜய் அந்த பிஸ்கட்டை வாயில வைக்க போனான். அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. வல் வல். ரொம்ப மெதுவான நடுக்கமான சத்தம். விஜய் திரும்பி பார்த்தான். தெரு ஓரமா இருந்த சாக்கடை பக்கத்துல ஒரு சின்ன கருப்பு கலர் நாய்க்குட்டி நின்னுக்கிட்டு இருந்தது. மழையில நனைஞ்ச மாதிரி உடம்பெல்லாம் சேரு. குளிர்ல நடுங்கிக்கிட்டே விஜய பார்த்துச்சு. விஜய்க்கு பயமே வரல. பொதுவா குழந்தைங்க நாயை பார்த்தா பயப்படுவாங்க. ஆனா விஜய் மெதுவா எழுந்து அந்த நாய்க்குட்டி பக்கத்துல போனான். அந்த குட்டி நாய் மனுஷங்களை பார்த்து பயந்து பின்னாடி போச்சு. விஜய் சிரிச்சுக்கிட்டே தன் கையில வச்சிருந்த அந்த பாதி பிஸ்கட்டை அதுக்கு முன்னாடி நீட்டினான். அந்த நாய்க்குட்டிக்கு நல்ல பசி போல. வேகமா வந்து அந்த பிஸ்கட்டை லபக்குன்னு முழுங்கிருச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் அது விஜய பார்த்து தன் சின்ன வாலை வேகமா ஆட்டுச்சு. விஜய் சந்தோஷத்துல அதோட தலைய தடவி கொடுத்தான். அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து அவங்க 2 பேரும் உயிர் நண்பர்கள் ஆயிட்டாங்க. விஜய் அந்த நாய்க்குட்டியை தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடினான். அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே உள்ள போனான். ஜமுனா வேலையா இருந்தவங்க திரும்பி பார்த்தாங்க. விஜய் கையில அந்த நாய்க்குட்டி, வீடு முழுக்க சேரு. ஜமுனா பதறி போய் கத்துனாங்க. ஐயையோ, சி என்னடா இது? தெருவுல போற நாயை தூக்கிட்டு வந்துட்ட. முதல்ல அதை கீழே போடு, ஒழுங்கா போய் வெளியே விட்டுட்டு வான்னு கோபமா சொன்னாங்க. நாய்க்குட்டி பயந்து போய் விஜய்க்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிச்சு. அண்ணன் செந்திலும் அக்கா சத்யாவும் ஓடி வந்தாங்க. வாவ், நாய்க்குட்டின்னு அவங்களுக்கு ஆசை. ஆனா அம்மா முறைச்சதும் அமைதியா நின்னுட்டாங்க. ஜமுனா கோவமா, நாம சாப்பிடுறதே பெருசு, இதுல நாய் வேறையா, கொண்டு போய் வெளியே விடுன்னு சொன்னாங்க. ஆனா விஜய் நகரவே இல்ல. 2 கையையும் விரிச்சு அந்த நாய்க்குட்டிய மறைச்சிக்கிட்டு நின்னான். அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. வேண்டாம், இது என் பப்பி அப்படின்னு தன்னோட மழலை மொழியில சொன்னான். அம்மா பக்கத்துல வந்ததும் விஜய் அந்த நாய்க்குட்டிய கட்டி பிடிச்சுக்கிட்டு போ போன்னு அம்மாவை விரட்டுனான். அந்த காட்சியே அவ்வளவு அழகா இருந்தது. ஒரு சின்ன பையன் இன்னொரு சின்ன ஜீவனுக்காக போராடுறான். ஜமுனாவுக்கும் மனசு ஒரு தாய் உள்ளந்தானே. கையில இருந்த தொடப்பத்தை கீழே போட்டாங்க. சரி சரி, அழாத, வெச்சிக்கோ, ஆனா வீட்டுக்குள்ள விடாதன்னு சொல்லிட்டு ஒரு பழைய அலுமினியம் கிண்ணத்துல கொஞ்சம் பால் கொண்டு வந்து வச்சாங்க. விஜய் முகத்துல அப்படி ஒரு சிரிப்பு. அந்த நாய்க்குட்டி பாலை குடிச்சிட்டு விஜய் கால் மேலேயே படுத்து தூங்கிருச்சு. அன்னைக்கு ராத்திரி அப்பா வந்ததும் விஜய் பெருமையா அந்த நாய்க்குட்டியை காட்டினான். அப்பா சிரிச்சுக்கிட்டே, இது நம்ம வீட்டு பையன், இவனுக்கு மணின்னு பேர் வைக்கலான்னு சொன்னாரு. அன்னைக்கு ஆரம்பிச்ச நட்பு மணி இப்போ விஜய் கூடவே தான் இருப்பான். விஜய் எங்க போனாலும் மணியும் பின்னாடியே போவான். விஜய்க்கு ஒரு குட்டி பாடிகார்டு கிடைச்சிட்டான். ஆனா அடுத்த எபிசோட்ல ஒரு பெரிய கலாட்டா காத்துட்டு இருக்கு. அப்பா சீனிவாசன் கறிக்கடைக்காரர் இல்லையா? ஒரு நாள் கடையில இருந்து கொண்டு வந்த கறிய நம்ம மணி என்ன பண்ண போறான் தெரியுமா? ஊரே கூடி சிரிக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதை மிஸ் பண்ணாம பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க வீட்டு நாய்க்குட்டிக்கு நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க? இல்ல சின்ன வயசுல நாய் வளர்க்கணும்னு அடம் பிடிச்சிருக்கீங்களா? உங்க நினைவுகளை கமெண்ட்ல சொல்லுங்க. படிக்க ஆசையா இருக்கு. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.